இப்போ குடும்பத்தை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா நான் தான் குடும்பஸ்தனா அனுபவிச்சிருக்கிறேன். அதனால வாழ்க்கையில நானும் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து தான் பிறந்தேன். வெறும் ஒரு கூலி தொழிலாளருடைய மகன் தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து இந்த கல்லூரியுடைய டீனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் தாய்க்கும் தந்தைக்கும் சந்தோஷம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இது உண்மையான சந்தோஷம் இல்லைங்களா? பல அர்ப்பணிப்புக்கு பிறகு வருகின்ற சந்தோஷங்க இது. பல அர்ப்பணிப்பு பிறகு சந்தோஷம். நீ மனிதரில் ஒரு மாதிரியா இரு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இரு. நல்லா லவ் பண்ணுங்க சார். நானே சொல்றேன், நல்லா லவ் பண்ணுங்க. காதல் செய்யக்கூடிய பருவத்தில் காதல் செய்ய வேண்டும். ஆனால் அந்த காதல் முழுவதும் கல்வியின் மேல் திரிக்கப்பட வேண்டும். கல்வியின் மேல் காதல் திரிக்கப்பட்டால் வாழ்க்கைனா என்னன்னு புரியும், குடும்பம்னா என்னன்னு புரியும், சந்தோஷம்னா என்னன்னு புரியும்.